ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 38ஆம் அத்தியாயம். அந்தகனின் கதை. சனத்குமாரர் கூறினார், ராட்சசரின் இரத்தம் குடித்த பிறகும் தங்கி இருக்காத போது சாமுண்டாவின் முகம் சிவந்து பிரகாசித்தது. அந்தகன் எரிந்த போது அவளுடைய பயங்கரமான பற்களும் உதடுகளும் கருமையாகி கல்பத்தின் முடிவில் மரணத்தின் உதடுகளைப் போலவே இருந்தன. எரியும் இலைகளைப் போல் கொண்ட விழிகள் அது போலவே அமைதியாகிவிட்டன. அவள் பயங்கரமான சத்தத்துடன் உரத்த கரகரப்பான தொனியில் கூச்சலிட்டு அலறினாள். அவள் கருடாழ்வாரின் இறகுகளால் ஆன ஒரு கிரீடத்தை வைத்திருந்தாள். அவளுடைய முகம் பயங்கரமாக பிரகாசித்தது. கூர்மையான வளைந்த பற்கள் தளிர்கள் போல வெடித்தன. கோபமான வளைந்த முகத்துடன் அவள் மண்டை ஓட்டின் நுனியை அதில் வைத்தாள். கடுமையான துணிச்சலான கரங்களால் அலங்கரிக்கப்பட்ட சண்டி அவரது இரத்தத்தை அருந்தினாள். அவள் இரத்தத்தை குடித்ததால் தைத்தியர்களின் அரசர் மெலிந்தார். அவர் விழிகள் உற்சாகமடைந்தன. அவர் பலவீனமும் சோர்வாகவும் ஆனார். இதனால் தானவர்களான அந்தகன் தன் உடலில் உள்ள அனைத்து ஆண்மைகளையும் இழந்தான். பலவந்தமாக அவன் தனது மாயைகளை உருவாக்கும் சக்தி முழுவதுமாக விலக்கிக் கொண்டான். அவன் மிகவும் பலவீனமானான். பயத்தின் மிகுதியில் அவன் தன் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டி எந்த இடமும் இல்லாததை கண்ட தைத்தியரின் சங்கரனை புகழ்ந்தார். பயபக்தியுடன் தன் உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்தார். அவர் உடல் மிகுதியான கொந்தளிப்பை அனுபவித்தது. அவர் ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களை கைவிட்டு சாத்வீக பக்தி உணர்வுகளை உள் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார். தனது மனம் மாசுகளிலிருந்து விடுபட்டு தலையில் பிறை சந்திரனை ஆபரணமாக கொண்டு பாராட்டுக்குரிய அம்சங்கள் கொண்ட சங்கரரை புகழ்ந்தார். நிலையான அறிவுடன் கூடிய பக்தி கொண்ட அவர் அனைத்து உலகங்களுக்கும் காரணமான அனைத்து கடவுள்களுக்கும் தலைவரான இறைவனை பிரார்த்தனை செய்தார். அந்தகனின் பிரார்த்தனை. உலக அழிவின் போது உலகம் அடைக்கலம் கொடுக்கும் அந்த சங்கரனிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். அசையும் மற்றும் அசையாத உயிர்களை எல்லாம் கொண்ட முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கியவர். படைக்கப்பட்டவற்றிற்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அளிப்பவர் சங்கரர் ஆவார். உதவி அளிப்பவரும் மகத்துவமும் கண்ணியமும் மிகுந்த தெய்வீக தன்மை கொண்டவருமான சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். மாயை, இருள் மற்றும் ராஜஸ் குணம் இவை யோகிகளை தியானிப்பவரும் ஆசைகள் நீங்கியவருமான பக்தியால் ஒற்றை கவனம் செலுத்தும் மனங்களையும் புத்தியையும் தடையின்றி கொண்டவருமான சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். பாதுகாப்பை வழங்குபவரும் தெய்வீக நதியை எப்போதும் தன் தலையில் ஏந்தியவருமான பிரகாசிக்கும் கதிர்களை கொண்ட சந்திரனின் பிறை மற்றும் மலைகளின் அரசரின் மகள் தனது உடலில் பாதியை நாடியவருமான சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். தாமரை போன்ற பாதங்களை சித்தர்களும் சாரணரும் சேவித்து தலையில் ஒரு மாலையை போல கங்கையை ஏந்தியவருமான சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். அவர் பெரும் அலைகளால் கடக்க முடியாதவர். வானத்திலிருந்து கீழே விழுந்தவர். 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகிறார். 10 தலைகளை கொண்ட ராவணன் கைலாச சிகரத்தை போல அசைத்து கொண்டிருந்த கைலாச மலையை தனது தாமரை போன்ற பாதத்தால் அழுத்தி நிலை நிறுத்திய சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். தக்ஷனின் யாகத்தின் போது பகனின் விழிகளையும் பூஷனின் பற்களின் வரிசையையும் உடைத்து இடி மின்னலை கையில் எடுத்த தேவேந்திரனை முடக்கி மரத்து போக செய்த உதவி வழங்கும் அந்த பகவான் சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். திதியின் புதல்வர்கள், தனுவின் புதல்வர்கள், வித்யாதரர்கள், அரவங்கள், கணங்கள் மற்றும் பழங்களையும் வேர்களையும் கொண்ட சிறந்த முனிவர்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான வரங்களையும் அருளிய சங்கரனிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். உதவி அளிப்பவரான சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். அவரை நாடுவதன் மூலம் மக்கள் மகிழ்ச்சி அனுபவிப்பவர்களாக மாறினர். மேலும் கிருத்தயுகத்தில் கூட உலக இன்பங்களில் பற்றுடையவர்கள் அறிவும் அறியப்பட்ட குணங்களும் பெற்றுள்ளனர். எனது தேரோட்டியை மரணத்தின் தாடைகளிலிருந்து காப்பாற்றிய
பிரம்மதேவர், தேவேந்திரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் மற்றும் மருத்துக்கள் மற்றும் ஷண்முகருக்கு, ஸ்கந்தனுக்கு பலமுறை வரங்களை வழங்கிய சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். மற்றவர்களால் அணுக முடியாத தூம்பிரதத்தின் ஒரு துறவாக புகையை உள்ளெழுப்பது. தவத்தால் சாந்தப்படுத்தப்பட்ட மகாத்மா கடவுள் சங்கரர் பிருகுமுனிவருக்கு சக்கரர் சஞ்சீவினி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியை வழங்கினார். நான் உதவி வழங்குபவராக அந்த சங்கரரிடம் அடைக்கலம் தேடுகிறேன். உதவி வழங்குபவரான அந்த சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடியதும் உதவி வழங்குபவரான ஈசனார் ஏதோ ஓர் பொழுதுபோக்கிற்காக 7 புண்ணிய உலகங்களையும் பல்வேறு வகையான ஆறுகள், பறவைகள் மற்றும் மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட உலகங்களையும் பிரம்மதேவருடன் இணைந்து உருவாக்கியவர். தங்குமிடம் வழங்கும் அந்த சங்கரரிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். தாமரை போன்ற இடது கரத்தின் நகங்களின் நுனியினால் சூரிய ஒளியில் தாமரையை போன்ற ஒரு பயங்கரமான துளை கொண்ட பிரம்மதேவரின் 5வது தலையை திடீரென பறித்த இறைவன், அனைத்து சூரர்களின் மிகச்சிறந்த குருவும் தலைவர், அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளருமான உம்மை அறியாதவர்களும் மயக்கமடைந்தவர்களும் பின்னர் அவர்களின் செழிப்பு மற்றும் பொய்யான கௌரவம் மறைந்து போகும்போது சித்திரவதையை அனுபவிக்கிறார்கள். நான் அனுபவிப்பது போலவே அவர்களும் இதை அனுபவிக்கிறார்கள். இந்த ஜெபத்தை ஓதும் ஒரு நல்ல செயல்களை செய்யும் நபர் பிராமணர்களின் சபையில் எப்போதும் அதை கேட்டு எப்போதும் மங்களகரமான சடங்குகளை செய்பவர், சிவபெருமானின் பக்தர், நிரந்தரமாக எந்த இடையூறும் இல்லாமல் சிவலோகத்திற்கு செல்கிறார். சனத்குமாரர் கூறினார். இவ்வாறு புகழ்ந்து பேசி 100 ஆண்டுகள் கடந்தும் திரிசூலத்தை தாங்கிய பகவான் சங்கரர் ஒரு காளையை தனது சின்னமாக கொண்டு மகிழ்ச்சி அடைந்து இவ்வாறு கூறினார். மகனே, உனக்கு நல்வாழ்வு. நான் உன்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நீ மாசுகளிலிருந்து விடுபட்டு விட்டாய். நான் உனக்கு தெய்வீக காட்சியை தருவேன். மன கஷ்டமின்றி என்னை பார். சிறந்த தானவரே, உன்னால் மனதளவில் என்ன நன்மை விரும்பப்பட்டதோ அதை சொல்லுங்கள், நான் உனக்கு தருவேன். தானவர் கூறினார். பிரம்மதேவரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது தேவேந்திரனின் நிலை நாணயமாக்கல் மற்றும் புறப்படுதல், அதாவது நிலையற்ற தன்மை மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் எனக்கு தெரியும். நான் அதை விரும்பவில்லை. தேவர்களின் தலைவரே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் எனக்கு கணபதியாவை, கணங்களின் ஆட்சியாளரை வழங்குங்கள். அது மிகவும் தூய்மையானது மற்றும் நித்தியமானது. மகாதேவர் கூறினார். நீங்கள் கணங்களின் தலைவராகவும் மரணமில்லாமலும் முதுமை மற்றும் அனைத்து வகையான துயரங்களும் இன்றியும் மாறுவீர்கள். முழு உலகமும் உங்களை வணங்கும். நீங்கள் விரும்பும் எந்த வடிவத்தையும் எடுக்கலாம். நீங்கள் அதிகப்படியான வலிமையையும் வீரியமும் கொண்ட ஒரு சிறந்த யோகியாக இருப்பீர்கள். நீங்கள் அனிமா, நுட்பம் மற்றும் பிற ஆன்மீக சக்திகளால் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் என்றென்றும் எனக்கு மிகவும் பிடித்தவராக இருப்பீர்கள். சனத்குமாரர் கூறினார். அதன் பிறகு அந்த மகிமையான அந்தகன் அந்த அரிய வரங்களை பெற்று மகாதேவரின் உதவியாளராகி அங்கேயே மறைந்து போனான். அந்தகன் சென்றதும் அன்னை பிராமியும் மற்ற தெய்வங்களும் அந்தகனுக்கு வரங்களை வழங்கிய இறைவன் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அவர்கள் மகாதேவரை வேண்டினர். மகிழ்ச்சியடைந்த மகேஸ்வர் சாமுண்டாவை தனது நம்பிக்கைக்குரிய சிவனாக ஆக்கினார். சங்கரர் தங்கள் முன் நிறுத்தப்பட்டு அவர்களால் துதிக்கப்படுவதைக் கண்டு பிரம்மதேவரும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைந்து பல்வேறு வகையான பாடல்களால் அவரை புகழ்ந்தனர். இரத்தம் குடித்த அந்த மக்கள் சம்புமூர்த்தியால் சமாதானப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த போது அவர் தங்கள் ஸ்தாபனத்திற்காக இந்த சிறந்த வார்த்தைகளை பேசினார். அதிக சக்தி வாய்ந்த நீங்கள் அனைவரும் அவந்தி உலகில் பிறந்ததால் உலகில் அவந்தியா மாத்தரக, அவந்திய லோகத்தின் தாய்மார்கள் என்று நன்கு அறியப்படுவீர்கள். சீராக வசித்து இன்பம் நிறைந்தவர்களாகவும் அனைத்து பாவங்களையும் அழித்து உலகங்களுக்கு வரங்களை வழங்குபவர்களாக இருப்பீர்கள்.
ஒருமுகத்தன்மை மற்றும் மன தூய்மையுடன் ஸ்ராவண மாத அமாவாசை நாளில் பக்தியுடன் யாராவது தங்களை சந்தித்தால் அவர்களுக்கு மிகுந்த செழிப்புள்ள உலகங்கள் கிடைக்கும். மகனில்லாத ஒருவர் ஒரு மகனை பெறுவார். செல்வத்தை தேடுபவர் செல்வத்தை பெறுவார். அவர் அழகான அம்சங்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டிருப்பார். அவர் இன்பங்களை அனுபவிப்பவராகவும் அனைத்து வேதங்களிலும் நிபுணராகவும் இருப்பார். அன்னங்கள் நுகத்தடி செய்யப்பட்ட ஒரு வாகனத்தின் மூலம் அவர் முன்னோர்களின் உலகத்திற்கு செல்வார். அங்கு அவர் மதிக்கப்படுவார். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நகரத்தை முறையாக பாதுகாக்கவும். இவ்வாறு கூறிய பின்னர் தேவர்களின் தலைவன் கைலாய மலைக்கு சென்றார். ருத்ரனின் பயங்கரமான உதவியாளர்களாலும் அழியாதவர்கள் மற்றும் தைத்தியர்களின் குழுக்களின் தலைவர்களாலும் அவர் புகழப்பட்டார். அசுரர்கள் மற்றும் சூரர்களின் குழுக்களின் இறைவனின் புகழை படித்து அதை உண்மையாக கேட்பவர் சூரர்கள் மற்றும் தனுஜர்களின் குழுக்களின் தலைவர்களால் போற்றப்படும் நித்திய ஒளிரும் உலகமான ருத்ரலோகத்திற்கு செல்வார். 38ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.